ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமாம்மா? ஸ்கிப்பிங் டால். நான் ஏற்கனவே சொன்ன போல் கொஞ்சம் சின்ன சின்ன உருப்படியெல்லாம் இந்த ஒரு 10 நாளைக்கு, ஏன்னா பெருசு ரொம்ப டிஸ்டர்ப். அன்றைக்கி மீனாட்சியினுடைய, அதனால தான் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிட்டோம்மா. மீனாட்சியை கூட 4வது பார்ட்டு போடுறப்ப தான் நானே பார்த்தேன். பிகாஸ் அது நான் என்ன தான் டோரை சாத்திட்டு எல்லாம் உள்ளே ஃபேனை போட்டாலும் ஃபேன் சத்தம் வருது. அவங்கெல்லாம் யாரோ மொபைலில் அந்த ராமாயணம் படிக்க வந்திருக்கவங்களுடைய அந்த இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நிறைய சவுண்டு நடுவில் வருது. அதனால் அதை இப்போ போட வேண்டான்னு வச்சுட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன உருப்படி வச்சுமா. ஆனால் உங்களுக்கு வீடியோ போடாத இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் இது ஒரு வித டால்மா. இந்த ஸ்கிப்பிங் டாலை போட்டு கூட நீங்கள் வரிசையாக தோரணத்தில் மாட்டலாம். இதுவும் ஒன்று இருக்குது. கை கோத்துட்டு வரிசையாக அது பாதி பிஞ்சு இருக்குது, எங்கேன்னு தெரியல, தேடணும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி டால் தோரணம் ஒன்று இருக்குது. அடுத்தது இது ஒரு டால். இதுவும் ஸ்கிப்பிங் டால் தான். இதனுடைய அந்த ஃப்ராக் வேறு, இதனுடைய ஃப்ராக் வேறு. பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் போட்டும் வரிசையாக போடலாம். ஒவ்வொரு கலர் இந்த இதை கொடுத்து கூட நீங்கள் டால் வாசல் தோரணத்தில் போடலாம், அல்லது இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒன்று போட போகிறேன். சரியா? நான் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் என்னடா அவங்கவுங்க போடுறதே பார்க்குறாங்க, மாமி ஸ்பெசிமனும் காட்டுறதில்லையே நீங்கள் நினைக்கலாம். நான் போட்டது 55 வருஷத்துக்கு முன்னே, என்னுடைய 7வது 8 வயசில் நான் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது போட்டது தான் எல்லாம். ஸோ அதெல்லாம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் காட்டுறது. பார்த்தீங்களா? ஒட்டச்சவிங்கி. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் நான் சின்ன சின்ன உருப்படியை முதல்ல டுட்டோரியல் ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தேன். ஆனால் அது நிறைய பேர் அங்கங்கே நிறைய போடுறாங்கன்றதுனால தான் அதை விட்டுட்டு நான் இப்போ புதுசாக என்னெல்லாம் போடுறனோ அதை உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன். ஆனால் இன்கேஸ் யாருக்காவது இதெல்லாமும் தேவைப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதெல்லாமும் போடுறேன். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி ஆயிடுச்சின்னு பாருங்கள். நான் இங்கே கண்ணாடியும் வச்சு உள்ள ட்ராயரும் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டிருந்தது, அது போயிடுச்சு. இது மானுக்கு கொம்பு இல்லை, போயிடுது. சரியா? இது ஒட்டச்சவிங்கிக்கு ஒரு காது இல்லை, போயிடுச்சு. சரியா? பாருங்க, தையல் மிஷினுக்கு போயிடுச்சு. ரிப்பேருக்கு சர்வீஸுக்கு கொடுத்தாலும் வேலைக்கு ஆகலை, கண்டம்னுட்டாங்க. அதனால் வேறு மிஷின் தான் வாங்கணும்னு இருக்க. இது ஒரு வித பிள்ளையாருமா. இது வெறுமை இப்படி மேலே அப்படியே இப்படி கொண்டு வந்து இது பண்ணலாம், ஆர்ச் மாதிரி கொடுத்துக்கலாம். சும்மா அப்படியே பீடத்தில் இப்படி இருக்கிறா போலன்னு. இது ஒரு பிள்ளையார். இந்த மயில் ஓரளவுக்கு உருவம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த இது போயிடுச்சு. போதுங்களா? இதுதான் நான் முன்பு இதெல்லாம் 2ஆம் நம்பர் மணி, 3ஆம் நம்பர் மணி கூட கிடையாது, பிளாஸ்டிக் மணியில் 2ஆம் நம்பர் மணி. தையல் மிஷினுடைய ட்ராயர். தையல் மிஷின் ட்ராயர். சாரி, இது இது ட்ரெஸ்ஸிங் டேபிளினுடைய ட்ராயர். போதுமா? இது தையல் மிஷின் ட்ராயர், அந்த நூலெல்லாம் போட்டு வைக்கிறது. சரியா? இப்போ இன்னொரு தோரணம் கூட உங்களுக்கு காட்டுவோம்மா. அது எப்படின்னா டபுள் ஸ்வேன். அது கூட பிரிஞ்சிடுச்சு. நான் அதை முழுசாக இருந்ததுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியுன்றதுனால தான். பார்த்தீங்களா? இது ஒரு ஸ்வேனு, இந்த பக்கம் அதே போல் ஒன்று வரும். நீங்கள் இப்படியே கூட இந்த 2 ஸ்வேனு நான் எப்படி இப்போ கிளிக்கு சொன்னேன், அதை போல் இது எவ்வளோ லென்த்து. ஓகேவா? நடுவில் ஒரு லைனை விட்டுட்டு அடுத்தது மறுபடியும் இதே லென்த்தில் 2 ஸ்வேன் ஒன்றோட ஒன்று பார்க்குறா போல். உங்களுக்கு வேணுன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்வேன் ஒரு கலர், அடுத்த 2 ஸ்வேன் உங்களுக்கு வேணும்னா இதையும் நான் டுட்டோரியல் போடுறேன். யாருக்கு தேவை கேளுங்கோ. இது இல்லை போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுறேன். சரியா? இந்த போர்ஷனை மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ இதே போல் இந்த பக்கம் வரும். ஸோ இது ஒரு ஸ்வேனு, வாத்து எப்படி ஒன்றா நீங்கள் வச்சுக்கிடுங்க. இது இன்னொன்று வரும். இது ஒரு இது இங்கே ஜாயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆரம்பிக்கும் 2.
ஸோ இந்த மாதிரி போட்டு கூட வாசப்படி தோரணெல்லாம் மாட்டலாம். ஏன்னா இதெல்லாம் வாசப்படியில் மாட்டினா அழகாக இருக்கும். அந்த கணபதி கலசம் அதெல்லாம் நீங்கள் வந்து மந்தஹாசத்துக்கிட்ட அந்த இதில் அப்படி மாட்டிக்கலாம். ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஒவ்வொன்றா கூட நீங்கள் போட்டு மாட்டிக்கலாம். சரியா? இது வந்து ஆரம்பித்த இது மாதிரி கதகளிக்காக, ஆனால் அது வேறு மாதிரி போட்டு இப்படியே போட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு பொம்மை. சரியா? இது இன்னும் கொஞ்சம் மேலே போட்டால் அது கதகளிமாக வரும். நான் அதுக்கு பதில் அப்படியே சும்மா இதுவாக நிற்கிறா போல் இந்த பொம்மையை போட்டிருக்கிறேன். ஓகே, எது தேவைன்னாலும் போடலாம். அது இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் இது வருங்க. ஒரு சிலர் இந்த கோலம் கேட்டிருக்கீங்க. கோலம் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் கோலம் வேணும்னாலும் டுட்டோரியல் போடுறேன். சரியா? வேறு டிசைன்ஸ் கோலம் கூட இருக்குது. இந்த மாதிரியும் போட்டிருக்கிறேன். பொம்மையை வாங்கி எனக்கு இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பொம்மைகளுக்கு இந்த மாதிரி மணியில் பாவாடை மாதிரி தைச்சு நான் போடுறதா இருந்தால் ஃபுல்லுமே பீட் ஒர்க்காக தான் போடுவேன். இந்த மாதிரி வந்து ரேரு தான். சரியா? இது வந்து சின்ன விளக்குமா, சும்மா ரொம்ப ஆரம்பத்தில் நான் போட்ட குட்டி விளக்கு, குத்து விளக்கு. பார்த்திங்களா? எதுவுமே இது இல்லை, ஸ்ட்ரெயின் இல்லாத சும்மா ஒரு சதுரம். இது அதில் ஒரு சதுரம் ஸ்ட்ரென்ட் போட்டு அந்த 4 பக்கம் நடுவில் ஒரு முகம் மாதிரி அந்த மாதிரி நான் போட்டேன். இப்போ இதையே கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக வேணுன்றவங்க, ரவுண்டு இல்லாத ஸ்கொயராக வேணும், எப்படியும் பண்ணிக்கலாம். இது ஹேண்ட்பேக். ஆக்சுவலாக ஒரு டால் போட்டிருந்தேன், அந்த பொம்மை சுத்தமாக போயிடுச்சு. டான்ஸிங் டால் மாதிரி. அது கையில் இந்த பேகு மாட்டியிருக்கோம். சரியா? இப்படி பிடி வரும் அந்த மாதிரி. இது நடவண்டி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நடக்க முடிச்சுட்டு தொட்டு வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய இன்னும் ஒரு சிலது இன்னுமே ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு எதையும் காட்டாத அப்படியே நான் போடுறேன். புரியுதுங்களா? என்னடா மேடம் எதுவுமே நமக்கு வந்து ஸ்பெசிமன் காட்ட மாட்டேன்னா, ஒரு சிலது ஃபோட்டோவாக தான் இருக்குது, ஒரு சிலது இந்த மாதிரி கண்டெம்ட்டில் இருக்குது. நான் போட்டதெல்லாம் ரொம்பவே. ஒரு பெருமாள் இருக்குது சிம்பிளாக, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் நிறையவே பிஞ்சு போயிருக்குது. ஒட்டகம் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அது எங்கே அதை பற்றிலாம். இது ஒரு பெருமாள். இது வந்து ஆனால் ஃப்ரேம் போடுறா போல தான். கொஞ்சம் இது ரொம்ப டேமேஜ் ஆகலைன்னா இந்த போர்ஷன் இது இங்கே ஜாயின் ஆகலை, அவ்வளோதான். இது நான் நிறையா அப்போவே வந்து ஒரு 5-6 போட்டு ஃப்ரேம் போட்டெல்லாம் கொடுத்துருக்குறேன், ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ஒரு வித பெருமாள் ஃப்ரேம் போடுறதுக்கு. ஆனால் இது நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ வர முத்தில் இதை போட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டால் பார்க்கலாமா? ஓகேவா? யாருக்கு ஏதாவது போடணுன்னா சொல்லுங்கள். இப்போ இந்த டாலுக்கு இந்த ஃபேஸு இந்த கைக்கு வர இடத்துக்கெல்லாம் ஒயிட்டுக்கு பதில் ஐவரி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த எல்லோ போர்ஷனுக்கு பதில் வயலட், அந்த டார்க் வயலட்டு, இந்த வயலட்டு. சரியா? கீழே இந்த ஒரு பார்டர் க்ரீன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பதில் நான் அந்த இந்த என்ன சொல்கிறது, இண்டிகோ மாதிரி இருக்குமே, இது இந்த கலர். ஓகேவா? இந்த கலரில் இந்த பார்டர் கலர் கொடுக்குறோம் இல்லையா, அதை முதல்ல 2 மணி, அப்புறம் ஒரு வயலட்டு, நான் சொன்னேன் இல்லையா ட்ரெஸ்ஸு கலர், மறுபடியும் அந்த பார்டர் கலர், ஒரு பிங்க்கு,
ஒரு அந்த பார்டர் கலர், வலது கை வயரில் ஒரு பார்டர் கலர் தானே. ஓகேவா? இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 2 போட்டிருக்கிறோம். இனி 9 போடணும். இப்போது இடது கை வயரில் 2 அந்த பார்டர் கலர், ஒரு பிங்க்கு, இப்படி வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று விட்டுடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். வலது பக்கம் ஒயரில் 1 2 3 4 மணியில் கோக்கணும். இந்த நிற்கிற மணியில் கோத்துக்கணும். இந்த 2வது பார்டர் மணியில் கோத்துக்கணும். மறுபடியும் 3வது நிற்கிற மணியில் கோத்துக்கணும். இப்போ 2வது மணியில் உங்கள் இடது பக்கம் விட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் வெளிப்பக்கமாக ஒயர் இருக்கு இல்லையா, அதை அந்த கடைசி மணியில் விடணும். இந்த பக்கம் முதல்ல படுத்துக்கிட்டு இருக்கிற மணியில் விடணும். ரெண்டாவது நிற்கிற மணியில் விடணும். இப்போ இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். சரிங்களா? ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 தான் போடணும். கடைசி இது போடக்கூடாது. இப்போ வெறும் இந்த பிங்க் கலரை தான் போடணும். முதல்ல எப்பவும் போல் 3 பிங்க்கு, இப்போ 9 போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு மணியை விட்டுட்டு 2வது மணிக்கு ஒயர் எடுத்துகிட்டு வரணும்.
இப்போது 1 2 3 4 5 6 7 தான் போடணும். ஓகேவா? முதல் ஒயரில் எப்பவும் போல் 3 மணி. இனிமேல் எல்லாம் இப்போ 7 வந்திருக்குல்லம்மா, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று விட்டுடணும். 5ல் போடணும். ஓகேவா? எப்பவும் போல் முதல்ல 3 மணி. அப்புறம் 2. இப்போது 1 2 3 4 5 வந்திருக்கு இல்லையா? இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 விட்டால் இந்த 3ல் தான் போடணும்.
எப்பவும் போல் முதல்ல 3 பிங்க்கு, இப்போது வலது கை ஒயரில் 2 மணி. இன்னும் இப்போ இதே 3லேயும் இன்னும் 2 லைன் போடணுமா? ஓகே. இப்போது வலது கை ஒயரில் 2 மணி. இப்போது இன்னொரு லைன் அதே போல் 3.
ஸோ இப்போது நைட்டு போடுறதுனால கொஞ்சமாக போடுறோமா என்ன. இது ஆக்சுவலாக ஒரு வீடியோலேயே முடிச்சிடலாம் தான், இருந்தாலும் நான் 2 வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ராக்குன்னு போர்ஷனை போட்டாச்சு. அடுத்தது ஃபேஸு, கை, கால். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போட்டு வாங்க. அதோட முதல்ல நான் கொஞ்சம் வேறு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால தான். இல்லைன்னா இதை என்ன முடிக்கலாம். இந்த வரைக்கும் இன்னொன்று போட்டுருவாங்க, 2 போடணும், ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அதனால் இதே போல் இன்னொன்று போட்டு முடிஞ்சவங்க ஜாயின் கூட பண்ணிவிடுங்க. பாட்டம் இந்த சைடில் வச்சுட்டு இந்த மேல் பக்கம் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கூட வருங்க. தெரிஞ்சவங்க, இல்லைன்னா நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்துட்டு போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.